கோகுல் நகர், அதாவது இது வந்து நம்ம ஷிரடி சாய்பாபா மங்களம் ஃபவுண்டேஷன் இங்கே இருக்குது. அற்புதமான ஒரு குகை கோயில் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் கோகுல் நகர். நல்ல ஒரு நீட்டான அற்புதமான ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குகை கோயில் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து குகை அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இங்கே அமைதியாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. மெடிடேஷன் பிளேஸு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. நல்ல ஒரு அற்புதமான இடம். அப்படியே வாங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். எல்லா இடத்துலையும் இங்கே ஷிரடி சாய்பாபாவுடைய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் சிசே பூர்வஜானம் சர்வஜானம் ஸ்ரீரக்ஷாமூர்த்தே நமः. சதாசிவசமாரம்பம் சங்கராச்சார்யம் அஸ்மதாச்சாரியவரிந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு சர்வாபியாம் வித்யாபியாம் நமோ நமः. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு லைட்ஸு. குகை கோயிலுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய. ஓம் மகாகணாதிபதயே நமः. ஓம் மகாகணாதிபதயே. அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா கோயில் பாருங்கள், நல்லா அற்புதமாக வச்சுருக்கு. பாருங்கள், பியூட்டிஃபுல் லொக்கேஷன், நல்லா இருக்கு. மன அமைதிக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் நமக்கு கிடச்சிருக்குன்னா உண்மையிலே பியூட்டிஃபுல் தான். நல்லா இருக்கு. சாய்பாபா மந்திர். பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுடைய லீலைகள்லாம் இதில் அழகாக போட்டிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போடுறத பேப்பர் போட்டு லீஃப் போட்டு வச்சுட்டு வச்சுங்க. பாபாவுக்கு
ஐம்பூதங்களான பஞ்ச தத்துவங்கள் மீது முழு அதிகாரம் இருந்தது. அதாவது ஆகாயம், வாயு, அக்னி, நீர் மற்றும் பிருத்வி அதாவது பூமி. சாய் சச்சரிதம் என்னும் நூலில் ஸ்ரீ சாய் தீயையும் மழையையும் கட்டுப்படுத்தியது குறிப்பிடப்பட்டுள்ளது. 11 assurances. ஆயிரத்தி 1910ஆம் ஆண்டு சாய்பாபா தனது அளவில்லாத கருணையையும் அதிசய தலையீடும் தொலைதூர குழந்தையொன்றை தீயிலிருந்து அற்புதமாக காத்தார். தனது கையை தீக்குள் விட்டு அப்பாவி குழந்தைகளை காக்கும் தனது மிகுந்த அன்பினால் உடல் ரீதியான எல்லைகளை தாண்டி ரட்சிக்க முனைந்தார். இது அத்தியாயம் 7 ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் போட்டிருக்கு. பாபா, அனுமன், கணேஷ் போன்ற தாங்கள் விரும்பும் தெய்வங்களின் ரூபத்தில் பலருக்கு தரிசனங்கள் அளித்துள்ளார். அது பாபாவுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் அல்லது கடவுளுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை அவர்களை உறுதிப்படுத்தியது. ஆகையால் முதல் நிலையில் ஒருவர் எல்லா தெய்வங்களையும் காணவும் பாபாவிலிருந்து எல்லாம் தேடவும் முயல வேண்டும். இந்த பாதை ஆரம்ப கட்டத்தில் கடினமாக இருக்கலாம், ஆனால் பாபாவின் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியுடன் நிச்சயமாக அடைய முடியும். எனவே நாம் முயற்சிக்கலாம். அப்போ பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஆழமரம் இங்கே இருக்குது. அற்புதமான இந்த குகை கோயிலுடைய என்ட்ரன்ஸ் தான்.